இந்த மண்ணை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே தலைப்பு என்ன என்றால் ஆச்சரியப்படும் விசுவாசம். விசுவாசம்னா என்ன? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய நம்பிக்கையை பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா, விசுவாசத்தின் தகப்பன் யார்? ஆபிரகாம். விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். அவரை குறிச்சு நீங்க பாக்குறப்ப எத்தனையோ தடவை நீங்க இந்த செய்தியை ஆபிரகாமை அவரை குறிச்சு கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா நானும் நிறைய தியானிச்சிருக்கேன். ஆனா வித்தியாசமா ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு மனிதர்களுக்கு எது இல்லைன்னா பொறுமை இல்லை, காத்திருக்கிற தன்மை இல்லவே இல்லை, இல்லையா? உணவுகளை துரிதமாய் நீங்க வாங்கி சாப்பிடலாம், இல்லையா? ஆனா ஆசீர்வாதம் வரும் பொழுது காத்திருந்தே தீர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தில் சிறந்த மனிதனாகிய ஆபிரகாம் ஐயாவை குறித்து பார்க்கும் பொழுது நம்பிக்கை, அந்த விசுவாசம் என்பது என்ன என்றால் எபிரேயர் 11:1 சொல்லுது, நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது எப்படி நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்புற, அடுத்தது எதுவுமே இல்லாம நீ பிலீவ் பண்ணினா அதுதான் விசுவாசம். எல்லாமே இருக்கு, நான் நம்புறேங்கிறது நம்பிக்கை இல்ல. ஒண்ணுமே இல்லையா, ஆனா நான் நம்புறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் முழுமையான விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம், வானத்தையும் பூமியை உண்டாக்கிற தேவனால் ஒரு நொடி பொழுதிலே உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? ஆமாங்க, உங்க வாழ்க்கை மாறுவது அவருக்கு எளிதான காரியம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏன் இந்த ஆச்சரியப்படக்கூடிய விசுவாசம் சொல்ற தெரியுங்களா? ஆபிரகாம் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பிரமித்து போகத்தக்க காரியம் இருக்கிறது. எப்படி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நீங்க அழகா நானும் நீங்களும் பாடுறோம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இந்த அடிமைக்கு கிடைக்கணும். பாடுறோமா? பாடுறோமா? பண்ணலையா? ஈஸி. ஆண்டவரே, இதோ ஆண்டவரே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இந்த அடிமைக்கு கிடைக்கும், கிடைக்கணும்னு கேட்கிறோம். ஆனா அந்த ஆபிரகாம் ஐயாவுடைய ஆசீர்வாதம் கேட்கறீங்களே, அவர் கடந்து வந்த வழிகள் உங்களுக்கு தெரியுமா? அவர் கடந்து வந்த பாதைகள் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சா நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. முதலாவது காரியம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், என் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு சொல்லுகிறார், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவ்வளவுதான். 4வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்து கூப்பிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? உன் இடத்தை விட்டுரு. என்னன்னா என்ன? சொந்தக்காரனை விட்டுரு, சொந்த ஊரை விட்டுரு, சொந்த வீடை விட்டுரு. நான் உனக்கு என்ன சொல்றேன்னா நீ அங்க போ அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவர் சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு வயசு என்ன தெரியுங்களா? 17 இல்ல, 75. ஹல்லேலூயா. எத்தனை வயசுல சொல்றாரு? நீங்க போவீங்களா? ஹலோ, 75 வயசுல வேணாப்பா, 75 வேண்டாம். இந்த காலத்துல அது இருக்குமோன்னு தெரியல, விடு. ஆனா இப்ப உங்க வயசு வச்சுக்கோங்க, 50 வயசு 40 வயசு உங்களை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நான் அவனை ஆசீர்வதிக்க போறேன், ஆனா உன் வீட்டை, உன் ஊரை, உன் நாட்டை விட்டு நான் சொல்ற இடத்துக்கு போகணும். அடுத்தது நம்ம இந்த 4 வசனத்தையும் படிக்கிறப்போ ஆபிரகாம் ஐயா, ஆண்டவரே அடையாளத்தை காண்பீங்க, கேட்கல. தரிசனம் ஏதாவது கேட்கல. யாருடைய போன் நம்பராவது, அட்ரஸ் ஏதோ இல்ல. அட்ரஸ் கேட்கல, போன் நம்பர் கேட்கல, எங்கன்னு தெரியாதான கிளம்பிட்டார். 1வது வசனம் சொல்றாரு. 4வது வசனத்துல ஆபிரகாம் என்ன பண்ணாரு? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை சொல்றாரு, நீ இந்த இடத்தை விட்டு நீ கிளம்புங்கிறாரு. கிளம்பிடுவீங்களா? கிளம்புவீங்களா? கிளம்ப மாட்டீங்களா? ஐயோ, பார்த்து பார்த்து கட்டின வீடுமா, இல்லையா? சொந்தக்காரங்க எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க, என் புள்ள படிக்கிறா, என் வீட்டுக்கார வேலை, அது இது ஏதோ ஒண்ணு. அப்புறம் ஏன் நீ பாடுற? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இந்த அடிமைக்கு பாடாத. அல்லேலூயா. உங்களால இது போக முடியுமா? போக
போக முடியுமா முடியாதா? சத்தமா சொல்லுங்க. போக முடியாதுல்ல. ஒருத்தர் அம்மா சொல்றாங்க, இருக்கிற பிக்கர் பிடிக்கல நான் போயிடுறேன். அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் ஐயா 75 வயதிலே சொல்றார் ஆண்டவர், காரணம் கேட்கல, புறப்பட்டுட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தை காண பாடுகள் உண்டு. பாடுகள் இல்லாம நீ ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. அவரு சொல்லிட்டாரு, 12வது அதிகாரத்திலேயே சொல்லிட்டாரு எல்லா ஆசீர்வாதங்களும். ஆனா அவர் புறப்பட்டு போறாரு வருங்க. புறப்பட்டு போறப்ப என்னென்ன காரியம் அவர் கடந்து வந்தார், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்னென்ன காரியம் அவர் கடக்க வேண்டியதா இருந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 11:9. அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரி. போதுமா? விசுவாச வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிக்க அவன் போற இடத்துல அவன் எப்படி இருக்கானா? பரதேசியை போல. பரதேசினா என்னங்க? ஆனா நீங்க என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காராதீங்க. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்லி திட்டி இருக்க? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. திட்டி இருக்கீங்கல்ல, அர்த்தம் தெரியாம திட்டுறீங்களா? தெரிஞ்சுக்குங்க. பரதேசினா என்ன? வீடு வாசம் இல்லாதவன், சொந்த பந்தம் இல்லாதவன், யாருடைய ஆதரவும் இல்லாதவன் அப்படிங்கிறவங்க தான் யாரு? ஆமா. அப்ப திட்டுறதுக்கு கூட நீங்க என்ன தெரிஞ்சு திட்டணும்? அர்த்தம் தெரிஞ்சு திட்டணும். அல்லேலூயா. புரியுதா? இவன் எங்க இருக்கிறான்? இவன் போன இடத்துல எப்படி இருக்கிறான்? இருக்கிறதுக்கு நிலையான வீடு இல்ல இல்லையா? உறவுக்காரங்க உதவி இல்ல இல்லையா? ஆதரவற்ற நிலை. இப்படி போற இடங்கள் எல்லாம் நாடோடியை போல அவர் போகிறார். நான் இதை தியானிக்கிறப்ப என்ன யோசிச்சேன், நான் திருமணமாகி இதுவரைக்கும் 31 வீடுகளை மாற்றி இருக்கேன். நான் யோசிச்சேன், ஆண்டவரே இந்த கிளாரியும் பரதேசியை போல தெரிஞ்சிட்டு இருக்க, ஆனாலும் சோர்ந்து போக மாட்டேன். நான் வாக்கு தத்தம் சொன்னவன் சுதந்தரித்து தீர்ற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? காத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எப்படி இருக்காரா? பரதேசி போல அவர் போயிட்டு இருக்கார். இவரு 75 வயசுல வாக்கு தத்தத்தை வாங்குகிறார். பாருங்க, ஆதியாகமம் 12:2-3 படிங்க பார்க்கலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவர் புறப்படுன்னு சொல்றப்பவே ப்ராமிஸ் பண்ணிட்டார். சரியா? என்ன சொல்லிட்டாரு? நீ இந்த இடத்தை விட்டு, உன் சொந்த பந்தத்தை விட்டு கிளம்பு, உன் சொந்த உறவுகளை விட்டு, சொந்த ஊரை விட்டு, சொந்த வீட்டை விட்டு நீ என்ன பண்ணிடணும்? கிளம்புன்னு சொல்றப்பவே ப்ராமிஸ் பண்றாரு. என்ன பண்றாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமே. இப்ப என்ன சொல்லிட்டாரு? எப்ப சொல்லிட்டாரு? 75 வயசுல சொல்லிட்டாரு. அடுத்த வருஷமே நம்ம எதிர்பார்த்துருவோம். ஆண்டவரே 75வது வயசுல நீங்க சொல்லிட்டீங்க, 76வது வயசுல என் புள்ள பாத்துருவேன். நீங்க அப்படிதான் காத்திருக்கிறதுக்கு மனசு இல்ல. 75 வயசுல அவர் ப்ராமிஸ் பண்றாரு இல்லையா? இப்ப அவருடைய வாழ்க்கை பாருங்க. ஆதியாகமம் 12:10 படிங்க. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. போதும். இவரு 75ல ப்ராமிஸ் பண்றாரு. அந்த பெற்றுக்கொள்ற வரைக்கும் இன்னைக்கு இங்க நம்ம பார்க்கல. அவர் எத்தனை அவமானத்தை பார்த்திருப்பாரு. ஆமாவா இல்லையா? எத்தனை போராட்டம், எத்தனை கஷ்டம். இந்த வருஷம் குழந்தை பிறக்கும், அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கும், அடுத்த மாசம், அடுத்த வருஷத்துல நம்ம நல்லா இருப்போனே நீங்களும் நானும் எதிர்பார்ப்பது போலதான் அவரு எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஹல்லேலூயா. ஆனா நடக்கல. ஆனா அவர் சோர்ந்து போகல. ஹல்லேலூயா. அவர் போற இடத்துல என்ன வந்துருச்சு? பஞ்சம். பஞ்சம்னா என்னங்க? வேலை இருக்காது, சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம். அந்த பஞ்சத்துல போய் அவரு மாட்டிட்டாரு. ஹல்லேலூயா. இப்ப நீங்க உங்களை இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. அந்த ஆபிரகாம் ஐயா இருந்த இடத்துல யார் இருக்கா? உங்க பேரை போட்டுக்குங்க. சரியா? இப்ப போறீங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, விட்டு ரொம்ப நல்ல பிள்ளையா கிளம்பிட்டீங்க. ஆண்டவர் சொன்னார், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்ன மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவன் உலகத்திலேயே இல்லப்பாங்கிறாரு. நீங்களும் கிளம்பிட்டீங்க. போறீங்க, ராஜ மரியாதையா இருக்காது இல்லையா? பரதேசியா தெரிய வேண்டியதுதான்.
இல்லையா? அடுத்தது என்ன வந்துருச்சு? பஞ்சம். பஞ்சம் வந்தா என்னதான் கஷ்டம்? சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லையா? வறுமை அனுபவிக்கிறாரு. அங்க இருக்கிறப்ப நல்லா இருந்தாரு. ஆனா ஆண்டவர் சொன்னாருன்னு வரும்பொழுது என்ன வந்தது? பஞ்சம். ஆனாலும் கர்த்தர் அந்த பஞ்சத்திலும் கர்த்தர் கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஐயா, அழைத்தவர் அவராய் இருந்தா உன் வாழ்க்கையில என்ன வந்தாலும் அவர் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அந்த பஞ்ச காலத்துல யார் இருந்தா? ஆண்டவர் இருந்தாரு. அடுத்தது 15வது வசனம். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இப்ப என்னாச்சு? மனுஷன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போறாரு, அண்ணன் பையனை கூட்டிட்டு போறாரு. சரி, ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு அண்ணன் பையனும் தன் மனைவி 3 பேரோட போறாரு. போற இடத்துல பரதேசியான வாழ்க்கை. அடுத்தது என்னவா இருந்துச்சு? பஞ்சம். 3வது அந்த ராஜாட்ட போய் சாராள் அம்மாவை குறிச்சு, ஆஹா ஓஹோ ரொம்ப பேரழகியா இருக்காங்க அப்படின்னு. அழகு என்னைக்கும் ஆபத்து தான். ஹல்லேலூயா. ஆபத்து ஆபத்து இல்லையா? ஆபத்து இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க? அந்த சாரா அம்மாவை போய் புகழ்ந்தோடனே அடுத்த நிமிஷம் அந்த அம்மா எங்க வந்துட்டாங்க? ராஜ அரண்மனைக்கு கொண்டு போயிட்டாங்க. பொண்டாட்டியை பிரிஞ்சாச்சு. ஹல்லேலூயா. என்ன பிரிஞ்சிட்டாரு? அட பிரிஞ்சாரா இல்லையா? ஆமா, பொண்டாட்டியை தூக்கி போயிட்டாங்க. மனுஷன் சந்தோஷமா இருப்பாரா? உங்களை மாதிரி அவர் சந்தோஷமா இல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற புருஷன்மார்கள் மனைவி தூக்கிட்டு போனா, ஆண்டவரே உனக்கு கொடாதபடி நன்றி, எனக்கு பிடிச்ச பிரச்சனை முடிஞ்சது ஆண்டவரே, கொஞ்ச நாளைக்கு கண்டால் அனுபவிக்கிட்டோம். ஹல்லேலூயா. அப்படியா? ஆனா பாவம் ஆபிரகாம் ஐயா ரொம்ப வேதனைப்படுறாரு. ஐயோ, என் மனைவியை நானே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அடுத்தது அவர் வாழ்க்கையில என்ன வந்தது? ஆதியாகமம் 13:11. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான பூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். அவ்வளவுதான். இப்போ ஆரம்ப காலத்துல இருந்து வந்த ஒரு உறவு என்ன ஆயிடுச்சு? பிரிஞ்சிருச்சு. குடும்பத்திலே பிரிவினை, உறவுகளுக்கு பிரிவினை. ஐயோ, ஆபிரகாமின் ஆசீர்வாதமே எனக்கு வேண்டாம், விட்டுட்டு ஓடிடு. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணும்னா இந்த பாதைகளை கடந்துதான் தீரணும். நீ பரதேசி வாழ்க்கை வாழணும். அடுத்தது பஞ்சம் வாழ்க்கையில வரும், பட்டினி வரும், அவமானம் வரும், பிரிவு வரும் இல்லையா? எல்லாத்தையும் கடந்துதான் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. எளிதா கிடைக்காது, எதுவுமே எளிதா கிடைக்காது. ஒண்ணுமில்லாத கவர்மெண்ட் வேலைக்கு வருஷ கணக்குல உட்கார்ந்து ரூமை பூட்டிட்டு மனநலம் பாதிக்கிற அளவுக்கு படிக்கிறான். ஆமாவா இல்லையா? நான் எத்தனை ஆயிரம் கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன் தெரியுங்களா? பாவம் கேட்டா எதுக்கு படிக்கிறான்? எதுக்கு? கவர்மெண்ட் ஜாபுக்கு. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், குரூப் 4க்கு படிக்கிறான், 1க்கு படிக்கிறான், 10க்கு படிக்கிறேன். படிச்சு ஒரு வீட்டுக்கு போனேன். 2 பிள்ளைங்க, அவங்க தாய் தகவல் என்ன கூப்பிட்டுருந்தாங்க. போனா 2 ரூம்லையும் திறந்துட்டு வராங்க. என்ன பண்றீங்க? ரோபோ மாதிரியே இருக்குதுங்க. 1/2 மணி நேரம் பேசுறாங்க, கேட்கறக்கு பதில். சிரிக்க கூட மாட்டினாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்ப்பா இப்படி இருக்க? என்னுடைய மனநிலை முழுவதும் நான் படிச்சதுலயே கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். சிரிச்சோ என்னுடைய மைண்ட டைவர்ட் பண்ண மறந்து போயிடும். அடப்பாய், மென்டல் ஆயிட்டீங்களா? மென்டல் ஆயிட்டீங்க. எதுக்காக? ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக தன்னுடைய சிரிப்பையே மறந்து கஷ்டப்படுறான். ஆனா கர்த்தரிடத்துல இருந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னா நான் கஷ்டமே படக்கூடாது. ஆனா ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்கணும். அப்படிதானே? முடியாது. கஷ்டம் அனுபவிச்சே தான் ஆகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப நீங்க அப்போ அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்கன்னா அடுத்து உங்களுக்கு என்ன வரும்னு அர்த்தம்? சத்தமாக சொல்லுங்க. ஆமா. அப்ப நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறது சந்தோஷமா இல்லையா? எனக்கு சந்தோஷம். நான் என் வாழ்க்கையில கடந்து வர காரியங்கள் எல்லாம் பார்ப்பேன். அடுத்தது எனக்கு பெரிய ஆசீர்வாதம் தான் நினைப்பேன். ஹல்லேலூயா. நான் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருக்கேன் இல்லையா? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு நிச்சயம் கொடுப்பார். ஆமென். அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? உறவுகள் பிரிந்து போயிடுச்சு. அடுத்தது பாருங்க, ஆதியாகமம் 16:3. ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு
அவனுக்கு மறுமனையாட்டியாக. ஆமா, வந்தது சோதனை. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஐயாக்கு 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அந்த மனைவியாகிய சாராள் 11 வருஷம் காத்திருந்தா. அதுக்கு மேல அவளால காத்திருக்க முடியல. என்ன பண்ணிட்டா? தன்னுடைய வேலைக்காரியான ஆகாரை கொண்டு வந்து தன்னுடைய கணவனுக்கு என்ன பண்ணிட்டா? மறுமணம் செய்து வைத்தாள். திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க இல்லையா? அப்ப நம்ம நினைக்கிறோம் சந்தோஷம் தானப்பா படணும் அப்படின்னு. சோதனை அங்கதான் ஆரம்பிக்குது. இப்ப என்ன ஆயிடுச்சு? 2வது கல்யாணம் பண்ணிட்டார் ஆபிரகாம் ஐயா. ஆனா கர்த்தருடைய திட்டத்தை காத்துக்க யாருனால முடியல? சாராளால முடியல. பாருங்க, ஏன்னா பெண் புத்தி. சத்தமா சொல்லுங்க. பத்தியா சத்தம் வருது. ஒரு ஜென்ஸ் தான் இத சவுண்டா சொல்லுவாரு, ஏன்னா அனுபவிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெண்ணுக்கு தேவனுடைய திட்டம் நிறைவேறும் வரையும் காத்திருக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பெண்களுக்கு மிக 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 தேவையான ஒரு குணம் என்னன்னா, நான் சொல்வேன், பொறுமையின் ஆவி வேணும். ஹல்லேலூயா. நீங்க பொறுமையோடு கூட இருந்தாதான் கர்த்தரிடத்திலிருந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, 11 வருடம் காத்திருக்கிறாங்க. காத்திருந்த பிறகு அதற்கு மேல் காத்திருக்கிறதுக்கு மனம் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு பல பேர் ஆண்டவரை விட்டு ஓடுறாங்க. காரணம், நாங்க எதிர்பார்த்தோம், நாங்க காத்திருந்தோம், 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, நடக்கல, அதனால நாங்க வெளியில போறோம். ஹல்லேலூயா. அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள வந்த பொழுது எனக்கு என் தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்தினாலதான் நான் உன்னை அழைத்தேன்னு சொன்னார். 2005ஆம் வருடம் எனக்கு தரிசனம் கொடுத்தார். இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 21 வருஷமா நான் காத்திருக்கேன். ஹல்லேலூயா. இன்னும் காத்திருக்கிறேன். ஒரு நாளும் என் தேவனிடத்திலே ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு கேட்கல. ஒரு முறை என்னுடைய சபையில இருந்த ஒரு அருமையான சகோதரர் வந்தார். நான் சபையில உட்கார்ந்து சபை முடிந்த உடனே தனிஜபம் பண்ணி முடித்த உடனே தம்பி மெதுவா வந்தார். ஒரு ஆர்சி சபையை சார்ந்தவர் நம்முடைய சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளை. அவர் சொன்னாரு, அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டா? கேளுங்க. நாங்க ரேஷன் அரிசிக்கே கஷ்டப்பட்டோமா? நீங்க வந்தீங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து பதில வாங்கி வாங்கி எங்களை ப்ராப்பரா நடத்துனீங்க. இன்னைக்கு நான் 2 வீடு வாங்கி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம். ஆனா நாங்க சபைக்கு வர எல்லாரும் நல்லா இருக்கிறோம், ஆனா நீங்க மட்டும் ஏமா இப்படியே இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நான் கோபமே படல. நான் சொன்னேன், என் மேல இருக்கிற அன்புனால நீ கேட்கிறப்பா, நீ கேட்கிற கேள்வி மிகச் சரியானது, ஆனால் இதற்குண்டான பதிலை என்னால் சொல்ல முடியாது. யார் சொல்லணும்? என்னுடைய ஆண்டவர் தான் சொல்லணும்னு சொல்லி அந்த தேவ சமூகத்திலே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இப்படி என் சகோதரர் கேட்கிறார், இதற்கு நான் என்ன பதில் சொல்லணும்? நீங்களே சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் அவர்கிட்ட சொன்னேன், என் தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்ப்பா, கண்டிப்பா அது நிறைவேறும், அதுவரையும் காத்திருக்கிறேன், இன்னும் நான் அதற்கு தகுதியாகவில்லை. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் அப்பவே ஆசீர்வதிச்சிருப்பாருப்பா. நான் தகுதியாகல. 20 வருஷத்துக்கு முன்பு, 21 வருஷத்துக்கு முன்பு நான் சாதாரண மண்ணாக கிடந்தேன். ஆனால் 21 வருடங்களுக்கு பின்போ ஒரு அழகான பாத்திரமாய் கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா அதை கரெக்டா நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்ப நான் வந்து ஆண்டவர் மேல கோபப்பட முடியுமா? முடியாது. என் தேவன் ரொம்ப நல்லவர், நான் கோபமே பட மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த 21 வருடங்களையும் தாங்கக்கூடிய கிருபையையும் எல்லா சூழல்களையும் அவர் என்னை அழைத்து என்னை தேற்றி என் கரம் பிடித்து இந்த நிமிஷம் வரைக்கும் கூட இருந்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா எனக்கு அந்த பொறுமை இருக்காது. நான் சொல்லுவேன், அவர் இருந்தாதான் அந்த பொறுமை உங்களுக்கு கிடைக்கும். எல்லாவற்றிலும் பொறுமையோடு ஒரு நாள் கூட நான் தேவ சமூகத்துல நின்று சொல்றேன், ஏகாண்டவரே நான் ராவும் பகலும் இரவும் பகலும் ஓடுற உங்க ஊழியத்திற்காக எனக்கென்று ஒரு சொந்த சபை இல்லையே, ஒரு சொந்த வீடு இல்லையே, ஒரு கையகலம், ஒரு சொந்த பூமி இல்லையே, கேட்டதே கிடையாது. நான் சொல்லுவேன், இன்றைக்கு நான் ஜீவனோடு இருப்பதே மாபெரிய அற்புதம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒன்றுக்கு உதவாத என்னை நீர் எடுத்து பயன்படுத்துகிறது எவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவரே. அப்படிதான் சொல்லுவேன். ஒரு நாள் என் தேவனிடத்துல ஏன் என்று கேள்வி கேட்டதே இல்லை, கேட்க போவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன்
நல்லவர், நன்மைகளை மட்டுமே செய்ய தெரிந்தவர், அவருக்கு தீமை செய்ய தெரியாது. அல்லேலூயா. அப்போ இந்த லோத்தினுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிற காரியங்கள் பாத்தீங்கன்னா, காத்திருக்கிறதுக்கு ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில காத்திருக்கிறதுக்கு சாராளுக்கு மனதில்ல, பொறுமை இல்லை. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஆதியாகமம் 20:2 அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைத்தார். முடிஞ்சது. முதல்ல பாருங்க, முதல்ல ஒரு தடவை சாராளை அந்த போயிட்டு இருக்கிற தேசத்து ராஜா புடிச்சு கொண்டு போய் அரண்மனையில வச்சார் ஒரு பிரிவு. கொஞ்ச நாள்ல ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார். இப்ப திரும்ப அவங்க பிரயாணமா போறாங்க. கேராகிலே அபிமெலேக்குங்கிற ராஜா என்ன பண்றாரு? சாராளை கூட்டிட்டு போயிட்டாரு அரண்மனைக்கு. ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு நம்ம ஈஸியா படிச்சிடுறாங்க. அவருடைய மனைவியில எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தம் மனைவி எங்க போனாலும் பாதுகாக்கிறதே பெரிய குழப்பா இருக்கு. ஹல்லேலூயா. இது காலையில நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எங்கேயோ நான் இந்த வாரத்திலயோ போன வாரத்திலயோ ஏதோ ஒரு இடத்துக்கு நான் போனேன். அந்த பிரதர் ரொம்ப அழகா இருக்காரு, நல்லா இருந்தார். அவர் சொல்றாரு, அக்கா நான் ஆரம்பிச்சலே வாலிப காலத்திலேயே நான் என்ன ஜோம் பண்ணேன்னா, கருகருன்னு இருக்கிற பிள்ளைமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், கருப்பா இருக்கிற பிள்ளையதான் கல்யாணம் பண்ணணும்னே தீர்மானம் பண்ணியிருந்தேன். நான் சொன்னேன், அடடா என்ன ஒரு தெய்வீக குணம். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை என்ன கேட்கிறாங்க? செகப்பா இருக்கணும், ஆமா அழகா இருக்கணும், அப்படியெல்லாம் கேட்கிறாங்க இல்லையா? ஆனா அந்த பிரதர் என்ன சொன்னாரு? கருப்பா இருக்கிற பொண்ணுதான் வேணும்னு சொல்லியே நானே என் மனைவியை கல்யாணம் பண்ணேன். நான் சொன்னேன், பிரதர் இதற்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா அவங்க சொன்னாங்க, கருப்பா இருக்கிறவளைய கல்யாணம் பண்ணா பிரச்சனை இல்லைங்க பிரதர் சிஸ்டர். நான் சொன்னேன், அப்படி கூட இருக்கா லாஜிக்கு? அப்படின்னா அவளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அல்லேலூயா. இவர் ஆபிரகாமுடைய சரித்திரத்தை படித்திருப்பாரோ? அல்லேலூயா. ஆமா தானே? அழகா இருக்கிற மனைவி கல்யாணம் பண்ணா ஆபத்து, அவளை பாதுகாக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. இப்ப என்ன ஆயிடுச்சு? முதல்ல ஒரு ராஜா பிடிச்சிட்டு போனா திரும்பி வந்தாங்க. கொஞ்ச காலம் கடந்து போனோன்னு அங்க போய் என்ன ஆயிடுச்சு? இன்னொரு ராஜா. ஆனா தற்காலிகமாக தான் பிரிஞ்சிருப்பாங்க, பர்மனெண்டா ஆண்டவர் பிரிக்க மாட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி வாழ்க்கைய ஒரு பிரிவு வருதுன்னா கர்த்தர் அனுமதிக்கிறாருன்னா வெயிட் பண்ணு, ரொம்ப துள்ளக்கூடாது, அதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கும். அல்லேலூயா. பைபிள் சொல்லவே அவருடைய அனுமதி இல்லாம ஒரு முடியாயிரும் கீழே விழாது. உன் மனைவி கொஞ்ச நாள் கொண்டு அரண்மனையில வைக்கிறப்போ ஒரு சமயம் நான் நினைக்கிறேன் இந்த பிரிவுனால 2 பேருக்குள்ள ஒரு தெளிவு வரலாம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? கணவன்னா யாரு, மனைவினா என்ன, பிரிவுனா என்னங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இந்த காலத்துல இந்த பிரிவு ஓவரா இருக்கு. அல்லேலூயா. அது திரும்ப ஒண்ணே சேர மாட்டேங்குது. அற்பமான காரியத்துக்கெல்லாம் பிரிவு. குடும்பங்கள்ல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒண்ணுமே இருக்காதுங்க, ஒண்ணுமே இருக்காது இல்லையா? ஒரு பொண்ணு ஒரு அம்மா வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். எங்கன்னா நடந்த சம்பவம். வந்து உட்காராங்க. நான் சொன்னேன், என்ன விஷயமா வந்தீங்க? இல்ல நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டு வந்தேன், ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம்? இல்லைங்க என் வீட்டுக்காரர் எனக்கு பிடிக்கல. அப்படியா? சரி. அந்த அம்மா பாத்தீங்கன்னா அப்படியே டீச்சர் மாதிரி இருக்காங்க. ஓகே, அவர் வந்தாரு, பாவம், ஒரு வேஷ்டி சட்டை போட்டு பரிதாபமா வந்து உட்கார்ந்தார். நான் சொன்னேன், ஏன் உங்க வீட்டுக்காரர் குடிக்கிறாரா? இல்ல. வீட கவனிக்கிறது இல்லையா? ஐயோ இல்லைங்க, சம்பாதிச்சு அப்படியே கையில கொடுத்துருவாரு. பரவாயில்லையே இந்த காலத்துல. உங்களுக்கு இது கொடுமை பண்றாரா? ஐயோ அதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது, நான் கொடுத்தாங்க. ஓகே. அப்புறம் வேற ஏதாவது? ஐயோ அவருக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அவர் உண்டு, வீடு உண்டு, வேலை உண்டு. ஏமா எதுவுமே இல்லைங்கிற? அப்படியாம்மா? அவர் பாவமா பேசுறாரு. அம்மா நான் ஒரு தனிப்பட்டறையில வேலை செய்யறாரு, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப இவங்க கொத்தடிமையா அந்த ஃபேமிலி இருந்தது. அதுல பரிதாபப்பட்டு 15,000 ரூபாய் எங்க ஓனர்ட்ட இந்த மகனுக்காக கட்டி இவங்கள நான் கல்யாணம் பண்ணிட்டேன். சின்னதுல இருந்தே கஷ்டப்பட்டாங்கிறதுக்காக வீட்டுல ராணி மாதிரி வச்சிருக்க. அதான் நீ பண்ண தப்பு. இல்லையா? ராணி மாதிரி வச்சிருக்க அப்படின்னு. ஓ அப்ப நீ படிக்கல சூப்பர்மா. இப்ப என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளா என் கூட பேச மாட்டேங்கிறா, என்ன வேண்டாங்கிறா. என்ன எத்தனை குழந்தைங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பேரும் காலேஜ் படிக்க வச்சுட்டு இருக்கேன். ஒரு ஆள் சம்பளமா கஷ்டப்பட்டு குடும்பத்தை கொண்டு வந்துட்டு இருக்கேன் மனைவிக்கு. நான் சொன்னேன், சரி ஏதோ ஒரு பிசாசு உள்ள வந்திருக்கு அப்படின்ட்டு
ஐயா நீங்க கொஞ்சம் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வாங்க ஐயா, நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். நான் சொன்னேன், அம்மா உனக்குள் வந்த அந்த பிசாசு யார்? அல்லேலூயா. அந்த அம்மா பேசுனாங்க, இல்ல இவரை பிடிக்கலன்னா வேற ஒரு ஆள் உள்ள வந்துட்டாருல்ல அப்படின்னு. ஏன் இவர் வேண்டாங்கிற? அவர் பேண்ட் போடல. அதான் பாவி. டைவர்ஸ்க்கு காரணம் என்ன? பேண்ட் போட மாட்டேங்கிறாரு. சரி, ரெண்டாவது வண்டி ஓட்ட மாட்டேங்கிறாரு. அப்போ பேண்ட போட்டு வண்டி ஓட்டுன ஏதோ ஒரு பிசாசு உனக்குள்ள வந்துட்டான். நான் சொன்னேன், அம்மா பேண்ட போடுறதோ வண்டி ஓட்டுறதோ அவர் ஒரு நிமிஷத்துல மாத்திரலாம். உன் வாழ்க்கை நடித்தேர்வுல பழையபடி நீயே தார் ஓட்ட போயிடணும், பரவாயில்லையா? அந்த மனுஷன் அந்த குளத்துல இருந்தாலும் உன்னை ராணி மாதிரி வச்சிருக்காரு. உலகம் சொல்லுகிற காரியத்தை நீ கேட்காது. இன்னைக்கு உன்னை அழகா உன்னை உருவாக்கி வச்சிருக்கிற புருஷனுக்கு துரோகம் பண்ணாதன்னு அட்வைஸ் பண்ணேன். உடனே அந்த சகோதரி தன்னை தாழ்த்தினான். இது ஒரு காமெடிக்காக இல்ல, அற்பமான காரியங்களுக்கு பிசாசு உங்களை வஞ்சித்து விடுவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறமே அவங்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அவர் வந்த உடனே அந்த அம்மா கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு, சாரிப்பா நான் இனிமே உங்களை காயப்படுத்தி இருக்கேன், மன்னிச்சிருங்க, இனிமே நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே வராது. இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. அந்த அம்மா சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ இருக்கிற அழகுக்கு அந்த ஆள் வேலைக்கார மாதிரி இருக்கான். நான் சொன்னேன், அந்த ஆள் வேலைக்கார மாதிரி இருக்கிறதுனாலதான் நீ முதலாளி மாதிரி இருக்கிற. ஹல்லேலூயா. அவர் முதலாளியா மாறினா நீ யாரா மாறிடுவ? வேலைக்காரியா மாறிடுவ. ஹல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு உலகம் இப்படிதான் போய்கொண்டு இருக்கிறது இல்லையா? ஆனா இந்த இடத்துல ஆபிரகாம் ஐயாவுக்கு தற்காலிகமா மனைவிய பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் கொண்டாந்து சேர்த்துட்டார். 21:10 ஆபிரகாம் நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறமே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோட சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றார். நல்ல கவனிங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு? அடுத்தது தன்னுடைய மனைவி தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச அந்த மனைவிய தனக்கு பிறந்த குழந்தை என்ன பண்ணிட்டாங்க? தள்ளி வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. நீ எல்லாத்தையும் பிரிஞ்சிரு, 2வது கல்யாணம் பண்ண ஆகார என்ன பண்ணணும்? பிரியணும் அப்படின்ட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு மகனையும் மனைவியும் பிரியறது கஷ்டமா? கஷ்டம் இல்லையா? ஆனா சொல்லுங்க, ஒரு குழந்தை தன்னுடைய மனைவி 2 பேரையும் துரத்திடுறாங்க. துரத்துறப்ப கணவன் பயங்கர சந்தோஷப்படுவாரா? ஆண்கள் தகுந்த வாயே திறக்க மாட்டேங்கிறாங்கய்யா. ஆமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுமனையாட்டி என்ன பண்ணிட்டாங்க? துரத்திட்டாரு. அது அவருக்கு பயங்கரமான துக்கம். இந்த துக்கம் எல்லாம் எதனால வருது? நோ, இந்த துக்கம் எதனால அவர் அனுபவிக்கிறாரு? வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க இத்தனை பாடுகளை அவர் என்ன பண்றாரு? அனுபவிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்றார் பாருங்க, 22 ஆதியாகமம் 22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக. ஹல்லேலூயா. 100 வருஷத்துல ஒரு பையன் பிறக்கிறாயா? 25 வருஷத்துக்கு அப்புறம் பையன் பிறக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த பையனை கொண்டு போய் பலியிடு, கொன்னுங்கிறாரு. வாக்குத்தத்தமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆசீர்வாதமே வேண்டாம் அப்பா, விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். அல்லேலூயா. அப்படியா? ஆனாலும் ஆபிரகாம் எதிர்த்து பேசுற பாருங்க, கூட்டிட்டு போறோம். அதுதான் விசுவாசம். என் தேவன் கொல்லுகிற தேவன் அல்ல, உயிர்ப்பிக்கிற தேவன் என்பதை அன்றைக்கே ஆபிரகாம் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு சுவாமி பூமியிலே பிறந்து மாடலாய் வாழ்ந்து காண்பிக்கு முன்பாகவே ஒரு மனிதன் இவ்வளவு விசுவாசிக்கிறான் என்றால், இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக பூமியிலே வந்து வாழ்ந்து மரித்த இயேசு சுவாமியினுடைய புத்திரராய் இருக்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கா? இல்ல, இல்லையா? இல்லன்னு சொல்றதுல நம்ம கூச்சப்படல. இனியாவது என்ன பண்ணுவோம்? வெக்கப்படணும். ஆண்டவரே
ஆபிரகாம் ஐயாவினுடைய ஒரு நம்பிக்கை, அந்த என்னது ஃபெய்த் இல்லையா, விசுவாசம் இன்னைக்கு எனக்கு இல்ல ஆண்டவரே. அப்புறம் என்னையா வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை? நீ கிறிஸ்துவ எப்படி சொல்ற? அப்புறம் எப்படி உன்னை ஆசீர்வதிக்கணும்னு கேட்கிற? உன்னால பாடுகளை சகித்துக் கொள்ள முடியாத உனக்கு எப்படி என் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு பாடுகள் வருதுன்னா நீ உருவாக்கப்படுகிறாய் என்பதை பொருள். அல்லேலூயா. இத்தனை பாடுகளை கடந்த பிறகுதான் அவர் சொல்லுகிறார், என்ன சொல்றார்? நீ கீழ்ப்படிந்தபடியினால் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை அதன் பிறகுதான் கொடுக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 22:17-18. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து சந்ததியை வானத்தை நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியானவர்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். என்ன சொல்றாரு? இத்தனை பாடுகளையும் அவர் சகித்து தேவ வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து காத்திருந்ததுனால ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாக ஆபிரகாம் ஐயாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பாடுகளை கடந்து வந்தார்? முதலாவது அவர் எப்படி திரிந்தார்? பரதேசியாய் திரிந்தார். இரண்டாவது பஞ்சம் உண்டாயிற்று. மூணாவது மனைவியினுடைய பிரிவு. நான்காவது மறுமணம் செய்யறது. அஞ்சாவது காரியம் என்ன? திரும்பவும் மனைவியை கொண்டு போயிட்டாங்க, எஸ்கேப் பண்ணிட்டாங்க. ஆறாவது மகனையும் மனைவியையும் மறுமனையாட்டியா இருந்த ஆகார பிரியறாங்க. பிரியறப்ப நம்ம இதை யோசிச்சோம் கொஞ்ச நேரம். ஆண்டவரே, அந்த மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு துடிச்சிருக்கும் இல்லையா? என்ன இருந்தாலும் அது அவருடைய வித்து. ஆமாவா இல்லையா? வேலைக்காரிக்கு பிறந்தா என்ன, மனைவிக்கு பிறந்தா என்ன? யாருடைய பிள்ளை? ஆபிரகாமினுடைய பிள்ளை. அவர் எத்தனை 85 வயசு வரைக்கும் தன் பிள்ளைய கண்ண பாப்பமானு ஏங்கின மனுஷன் ஒரு குழந்தைய பிறந்த உடனே அந்த பிறந்த குழந்தைய சந்தோஷமா வளர்க்க ஆரம்பித்து கொஞ்ச நாட்குள்ள அந்த குழந்தை கூட இல்ல, அதை அனுப்புங்கிறார். எவ்வளவு வேதனை பார்த்தீங்களா? நம்ம ஈஸியா படிச்சிடறோம்ல, அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தன்னுடைய மனைவி தன் பிள்ளை என்ன பண்றாரு? பிரிகிற ஒரு சூழல் வருது. அதுக்கப்புறம் தனக்குள்ள பிறக்கிற சாராள் மூலம் பிறக்கிற ஒரு குழந்தை என்ன பண்ணணும்? பலியிடணும். இத்தனையும் கடந்து வந்தாலும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இந்த அடிமைக்கு கிடைக்கணும்னு சொல்லுவோம். இதுக்கு மேல யாராவது சொல்லுவீங்களா? சொல்லுவோமா வேணாமா? சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம இதுல பாதியை கடந்து வந்துட்டோம். ஆமென். ஆமா தானே? இதுல பாதியை நான் கடந்துட்டேயா. கண்டிப்பா மீறியையும் பொறுமையோடு இருந்து அந்த ஆசீர்வாதத்தை நானும் பெற்றுக்கொள்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில பிரச்சனை வருதா? வாழ்க்கையில பிரிவு இருக்குதா? வாழ்க்கையில பஞ்சமா, பரதேசி வாழ்க்கையா? கவலைப்படாத. அடுத்தது இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன வந்துரும்? ஆசீர்வாதம் வந்துரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுதான், இதை தாங்கக்கூடிய பலனை என் தேவன் எனக்கு தருவார்னு சொல்லுங்க. இதுல தப்பிக்கொள்ளக்கூடிய போக்கை எனக்கு உண்டாக்குவார்னு சொல்லுங்க. அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறாருன்னா இதை நீ கண்டிப்பா மேற்கொள்ளுவீங்க. கண்டிப்பா ஆபிரகாம் ஆசீர்வதிச்சுட்டு உங்களை என்னையும் ஆசீர்வதிக்காம போக மாட்டார். அவருக்கு பச்சைவாதம் தெரியாது. கண்டிப்பா உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆனா அவரை போல ஒரு ஆச்சரியப்படுகிற ஒரு விசுவாசியாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பிரிவு வந்தாலும் சரி, எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி, எவ்வளவு நிந்தை வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, எத்தனை தூஷணங்கள் வந்தாலும் நான் என் தேவன் எனக்கு வாக்கு கொடுத்தார், அதை நான் சுதந்திரிப்பேன். இதை தாங்கக்கூடிய பலனை என் தேவன் தருவார் என்று சொல்லி நீ காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? கடந்து வந்த பாதைகளை இல்லையா திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். அனாதையாய் நான் கிடந்த ஆண்டவரே, அழைந்து திரிந்தேன் இல்லையா, ஆனாடு நீர் தான் என்ன காப்பாற்றினீர். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா வெஸ்மன்ஸ் ஐயா பாடி இருக்காருன்னா அவர் ஆபிரகாம் வழியில வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். வலிக்காம யாரும் கவிதை எழுத முடியாது, வலிக்காம யாருக்கும் வரிகள் வராது. ஹல்லேலூயா, ஆமென்.
அப்ப நீங்களும் நானும் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா? பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நமக்கு என்ன வேணும்? பொறுமையின் ஆவி. காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். அடுத்தது என்ன வேணும்? பொறுமை. பொறுமையை இருந்தா நீ பூமியை ஆழ்ந்தே தீருவாய். ஹல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு மனுஷனை இன்னைக்கு நீங்க எனக்கு சொல்லி இருக்கீங்க. அந்த ஆபிரகாம் ஐயாக்கு இருந்த பொறுமையின் ஆவி எனக்கு வேணும். நானும் காத்திருப்பேன். என்னாலும் சரி, என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். நான் காத்திருப்பேன். எல்லா சூழல்லையும் அவர் என்னோட கூட இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஆபிரகாம் ஐயாவை ஆசீர்வதித்த தெய்வ தாமே இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை பார்த்திருக்கிற கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வச்சனமே, உங்களுக்கும் கூட காத்திருக்கிற ஒரு பிள்ளையாக பொறுமையோடு கூட இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றியே தீருவார். God bless you.